நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 3:45 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:52 வரை உத்திராடம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நிகழ்வுகளை பார்த்து மட்டும் மனம் அதிருப்தி கொள்ள வேண்டாம். நிலவி பணி உங்களை விரைவாக செயல்பட வைக்கும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். இன்று காரிய தடை தாமதம் ஏற்பட்டது, ஓரளவு சரியாக கொடுங்க. புதிய முயற்சிகளை ஏற்பட்ட முன்னேற்றம் கண்டிப்பாக வெற்றி நோக்கித்தான் செல்லும். இருந்தாலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீருங்க. எதுவும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் வேண்டாம். என்று பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். நல்லவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். விளையாட்டுத் தொழிலும் வெற்றி ஏற்பட கூறுங்க. என்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். பெண்கள் என்று நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் முயற்சி கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நடக்கும் காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று பாடங்களை கொஞ்சம் நன்கு கவனியுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று புதிய முயற்சிகள் நீங்க தள்ளி போடுவது நல்லதுதான். இருந்தாலும் புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். நிகழ்வுகளை பார்த்து அதிருப்தி கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. குடும்ப பிரச்சனையை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பரணி. தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரியாகும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து எதுவும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் வேண்டாம். கிருத்திகை. என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீணான விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களின் யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகி தொந்தரவை கொஞ்சம் கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அளவான பண வரவுதான் இன்று கிடைக்க கொடுங்க. போக்குவரத்தில் கவனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தடைப்பட்ட காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தடை கண்டிப்பாக நீங்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க.
ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். தடை தாமதம் ஏற்பட்டது சரியாக கூடும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க என்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. நினைத்த காயத்தை நிறைவேற்றுவதில் வேகமும் காட்டுவீர்கள். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கூட கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கருத்திகை இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்லவரின் நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிந்த அளவு இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெறக்கூடும் என்று யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவையையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள் என்று சொகுசு வாழ்க்கையை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள் என்று ஓரளவு விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம் இன்று கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். யோகபித்த வரவேற்பையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். சுமூகமான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு உங்க மனசுக்குள் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க என்று கூடுமானவரை யோசித்து எதையும் செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று எது நிச்சல் போட்டாவது காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டும் என்று முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்கினை இன்று எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவும் பகலும் கடுமையான உழைப்பிருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூட்டும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கூட்டும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாக கூடும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பதட்டமும் குழப்பமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். போக போகத்தான் சரியாக கூடும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். புனர்பூசம். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யோகபித்த வரவேற்பை பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை மட்டும் சிறப்பாக செய்து முடியுங்கள். ஏனென்றால் கண்டிப்பாக செய்யும் காரியங்களை மட்டுமே உங்களுக்கு வெற்றி இருக்கும். வேண்டாத வேலைகளை ஈடுபட்டு நேரம் செலவிட வேண்டாம். கடகம் ராசினியர்கள். தேவையற்ற பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். சிந்தனை வளம் கண்டிப்பாக இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது மிக சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் ஒரு பக்கம் விலகி செல்லும். தேவையான நிதி உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக இன்று பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று பிறருடைய விஷயங்களை மட்டும் தண்டிகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. பெண்கள் என்று மனோதிடம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். கணவன் சொல்கின்ற பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம். நல்லது கெட்டதுகளை பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்குங்க. எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சின்னதாக குழப்பம் ஏற்படக்கூடும். காதலை நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் முடிந்தளவு எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக சிறப்பு. என்று கல்விக்காக நேரம் ஒதுக்கினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்க கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். திட்டமிட்ட வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று சுமூகமான சூழல் எல்லாவற்றிலும் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். பூசம். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் இன்று நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். மற்றவர் நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சேமிப்பாக எதையும் செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று போராடி உங்களால வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் இன்று மகிழ்ச்சி நிறைந்திருக்க கூடும்.
எதிர்மறையாக பேசுபடி மட்டும் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. சாந்த குணத்துடன் பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. முக்கிய பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சூழலும் இருக்கக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். விடுமுறை விட்டாலும் கல்வியில நீங்க அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. என்று விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்து கொடுக்கக்கூடும். தேவையற்ற பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. பூரம். நிதானமாக செயல்பட்டால் இது வெற்றி இருக்கும். பிறருடைய விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக்கக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். உத்திரம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி இருக்குங்க. தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாக கூடுங்க. என்று நீங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பதுதான் சிறப்பை கொடுக்கும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டும். உடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி சொந்தம் பாராட்டக்கூடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் செயல்படுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று உள்ளத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையும் இருக்கட்டும். தேவையில்லாத பழிசொல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டப்பட வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கோங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும்.
தாய் வழி உறவுகள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்குங்க. அஸ்தம் என்று பொது வாழ்க்கையில் புகழ் கொடுங்க. நிலவி பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். உறவினர்கள் விரும்பி சொந்தம் பாராட்டக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூட்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். இருந்தாலும் பயம் வேண்டாம். தெளிவு மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சித்திரை ஆர்வமுடன் சில பணிகளை எதிர்கொள்வீர்கள். எதிர்மறையாக பேசியவிடம் விலகி இருக்க வேண்டும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். முடிவில் நீங்க ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திட்டமிடுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்று விரைவாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நண்பர்கள் முன்னர் கேட்ட உதவியை கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று முறையாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். சமூகத்தில் கூடுதல் அந்தஸ்தை பெற்றுக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைப்பீர்கள். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. வழக்கு விவகாரத்தில் சமரச தீர்வு ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு எதிரால் இருந்த தொல்லைகள் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். வியாபார போட்டிகள் இன்று விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கூட கிடைக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். எதிலும் கவனமுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் புத்துணர்ச்சி உண்டாக கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடைய கொடுங்க. இன்று பெண்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போக காதலில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாக இருக்க கொடுங்க. சமூக பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெறக்கூடும். கூடுதல் பணவரம் இன்று ஏற்பட கொடுங்க. வியாபார போட்டிகள் குறைந்து விடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுவாதி நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வீர்கள். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. உடைய தனி திறமைகளை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உற்சாகம் என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான சூழல் உண்டாகக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையும். கூடுதல் பொறுப்புகள் இன்று வந்து சேரக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. வீணான விவகாரத்துல தலையீடுகள் செய்ய வேண்டாம். தனி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக இப்பொழுது கிடைக்கும். இன்று நீங்க பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலுங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று போராட்ட குணம் வெளிப்படக்கூடும். எதிலும் புத்துணர்ச்சி உண்டாகக்கூடும். நண்பரிடம் கேட்ட பண உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. செயல்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லுங்கள். அதற்கான தீர்வு எளிமையாக கிடைக்குங்க. நீங்களாகவே முயற்சி பண்ணி எதிலும் ஈடுபட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய திட்டம் இடுவீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும்.
திட்டமிட்டு செயல்படுவது காட்சிய வெற்றிக்கு வழிவகுக்கும். புதிய பொறுப்புகள் ஒரு பக்கம் வந்து சேரும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக முக்கியம். காரியத்தில் தடை தாமதம் கொஞ்சம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை அனுசரணையுடன் வளர்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உறவுகளுடன் கொஞ்சம் சுமூகமாக செல்வது நல்லது. வேண்டாத பேச்சுக்கள் வேண்டாம். பிடிவாத வேண்டாம். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். பெண்கள் கொடுத்த வாக்கினை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். பெண்கள் சரியான முடிவையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பங்கள் இல்லாமலும் இருப்பதும் ரொம்ப நல்லது. காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். என்ற வேக்கம் செய்திகள் வீடு தேடி வரக்கூடுங்க. அனுஷம். இன்று முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கேட்டை. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. என்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று தொடர்பில்லாத பணி ஒன்று உங்களுக்கு குறுக்கிட்டு சிரமத்தை கொடுக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். செயல்களில் முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. கட்டுப்பாட்டுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைப்பீர்கள். அதிக உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படக்கூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பண செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழலும் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு வழியை சென்று உதவிகள் செய்வதால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறும். தகுந்த சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தொழில் செய்வதற்கு வளர்ச்சி விகிதம் அதிகரிக்க கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பதவிகள் பெறுவதற்கான சூழலும் உருவாக கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகி முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கென்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டாக கூடுங்க. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று சிறந்த செயல்களை செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சுமூகமான சூழல் என்று வெளிப்படக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செயல்களில் வேகம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பூராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். முடிந்த அளவு என்று யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக சிறப்பு. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று செயல்களை வேகம் பிறக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும் என்று ஓரளவு மாற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. செயல்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லோரையும் இன்று மதிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு நேரத்தை செலவிட வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்வுகள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று மாறுபட்ட துணையில் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழகுகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக இருக்கும். பண வரவு குறைந்த அளவில் இருந்தாலும் போதுமன்ற மனப்பான்மையில் இருக்க கொடுங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் நலம் சீராகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவுகள் மேற்கொள்வீர்கள். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நினைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் வியத்தகு வகையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பான வாழ்க்கையை வெளிப்படுத்தியவர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். மாணவர்கள் படிப்பதை மட்டும் முழுமையாக எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று பணிகளை எல்லாம் வேகமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நடக்கும் காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியத்தகு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பண வரவுக்கு என்று குறைவிருக்காது. செலவுகளை மட்டும் இன்று கட்டுப்படுத்த வேண்டும். அவிட்டம் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். என்று கூடுமானவரை நம்பிக்கைக்குரியவர்கள் இன்று உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பாதுகாப்புக்குரிய விஷயங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற விஷயங்களை மட்டும் நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். தனி திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். என்று நிகழ்வுகள் மாறுபட்ட தன்மையில் இருக்கும். ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக இருக்கும். பண வரவு குறைந்த அளவில் கண்டிப்பாக இருக்குங்க. அதனை நீங்கள் தான் செயல்படுத்தி அதிகப்படுத்த வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் நலம் சீராகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவுகள் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்குங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கென்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க.
நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. பெண்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சின்னதாக குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்ட வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சதயம். என்று பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்யுங்கள். பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மன பதட்டமாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசியவர்கள் காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கொடுமலாக இருக்க கொடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் உங்களுக்கு சரியாக கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பணிகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அனுபவசாலியின் அறிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆலோசனை மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அளவான பண வரவை இன்று கிடைக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. எதிலும் விவேகத்துடன் செயல்படுவீர்கள். வேகத்துடனும் செயல்படுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். விட்டு சென்ற உறவுகள் கூட மீண்டும் வர கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினால் இன்று ஓரளவு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றிக்கான நிச்சயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஓரளவு நல்ல விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் போக போக நல்ல முடிவு எடுப்பது உங்க கையில் உள்ளது. காதலுக்காக இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். எல்லாம் போக போக சரியாகும். காதலை நீங்க இல்லத்தில் பேசி முடிவு காண்பது சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள்.
என்ற உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி என்ற வேகமாக செயல்படுவீர்கள். எதிலும் விவேகமுடனும் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனுபவசாலியின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தெய்வீக செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்ற மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரேவதி எதிர்பார்த்த நிதி வசதி கிடைக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும் என்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும் என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். புதிய தொழிலாளர் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும் என்று மனசுக்குள் உறுதித்தன்மை உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.